எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம iQOO Neo 6 ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். சோ இதான் நமக்கு iQOO Neo 6 ஓட பாக்ஸ் அப்படினு சொல்லலாம். சோ நமக்கு எப்பவும் போல iQOO அப்படினு எழுதிருக்காங்க. Black color பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பின்னாடி பக்கம் நீங்க பார்க்கலாம் நமக்கு iQOO ல இருந்து அம்ச்சது 12GB RAM 256GB வேரியன்ட் வந்து அம்ச்சிருக்காங்க. இதே இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 8GB RAM 128GB வேரியன்ட்டும் இருக்கு. பிரைசிங் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 128GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க. 256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 34,000 ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு iQOO Neo 6 ஸ்மார்ட் போன் தான் நமக்கு வருது. சோ இதான் நம்மளோட iQOO Neo 6 ஸ்மார்ட் போன் அப்படினு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த போன் வெளியில எடுப்போம். சோ வெளிய எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம் இதான் நம்மளோட iQOO Neo 6 ஸ்மார்ட் போன் அப்படினு சொல்லலாம். சோ நமக்கு ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 6.62 inch full HD plus 120Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல பின்னாடி நமக்கு மூணு கேமராஸ் கொடுத்திருக்காங்க. Snapdragon 870 நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம போனை பக்கத்துல வச்சிட்டு உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் ரொம்ப ஒரு பேசிக் குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்திருக்காங்க. எந்த விதமான ஒரு ஹை குவாலிட்டி கேஸும் நமக்கு சத்தியமா கொடுக்கல. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு வாரண்டி கார்டு, அதுக்கு அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சிறப்பு அம்சம்னா இதுல நமக்கு 80 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, நமக்கு இப்போ நிறைய கம்பெனிஸ் சார்ஜர்ஸே கொடுக்கறதில்ல. ஆனா இங்க 80 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. சோ 29 மினிட்ஸ்ல நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ரொப்ரைட்டரியான USB டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ரொப்ரைட்டரியான ஒரு கேபிள் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான விஷயம் என்னன்னா இதுல நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கலாம். ஆனால் USB டைப் C ஹெட்ஃபோன் ஜாக் கன்வெர்ட் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல கெஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சிம் இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனே நம்ம ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ ஃபோன் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் நமக்கு பக்காவாக ஃபிட் ஆகுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா ஃபோன் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தமாக 2 கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அம்சது இந்த கலர் தான். இந்த கலர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். நீங்கள் பார்க்கலாம் iQOO powered by Android அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பின்னாடி iQOO பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா நம்மளுக்கு 64 மெகா பிக்சல் வித் நம்மளுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இருக்கு. நியோ அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதியிருக்காங்க. அப்புறம் OIS AI கேமரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு அந்த பஞ்ச் ஹோல் இருக்கு. பஞ்ச் ஹோல்ல நமக்கு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டிஸ்ப்ளே 6.62 inch full HDS AMOLED 120Hz டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 1300 nits பிரைட்னஸ் இருக்கும் போது இது ஒரு Samsung E4 AMOLED அப்படி நம்ம கண்டிப்பா சொல்லணும். கீழ நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா போன் நமக்கு டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. சிம் ட்ரே இருக்கு. இதுல நீங்க 2 நானோ சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். உங்களால மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 5G பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. மேலே நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க. மேலே நம்மளுக்கு சில மைக்ரோஃபோன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. Android 12 பேஸ்ட் ஆன் Funtouch OS 12.1 நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேட்டிங்கன்னா பட்டன்ஸ் நம்மளுக்கு டாக்டைலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் 4700 mAh பேட்டரி வித் நம்மளுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆமாங்க, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூ பார்க்கலாம். சோ இதாங்க நம்மளோட ஃபோன். சோ நம்ம ஃபோனை ஃபுல்லா செட் பண்ணியாச்சு. சொன்னபடி Android 12 பேஸ்ட் ஆன் Funtouch OS 12.1 தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 120Hz Samsung E4 AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்ணும்போதே தெரியுது ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. அதே சமயத்துல டிஸ்ப்ளே நமக்கு ரொம்ப கார்ஜியஸா இருக்கு. ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா சில ப்ளோட்வேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் சில iQOO ஆப்ஸ் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க டீப்லோட் தான் பண்ணணும். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா எப்படி டீப்லோட் பண்றதுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு வேணா அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மீதி எல்லா தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேரும் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஆனால் இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், இந்த மாதிரி iQOO கிளவுட், இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நம்மளால கண்டிப்பா அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா
தேர்ட் பார்ட்டி ப்ளோட்வேர் எல்லாமே வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ வந்து நான் செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் போகலாம். அபவுட் ஃபோன் போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா சில OEMs வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து கொடுக்குறாங்க. ஆனால் iQOO வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து iQOOக்கு ஒரு பெரிய அம்சம் வந்து கொடுக்கலாம். பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Funtouch OS 12.1 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்டான ஒரு Funtouch OS அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RAM அண்ட் ஸ்டோரேஜை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ RAM அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 128GB வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 256GB வேரியன்ட் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு அமைச்சது பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 128GB வேணா கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. இல்லை 256GB வேணா கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து கண்டிப்பாக வந்து போட முடியாது. ஸோ எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறது ஃபஸ்ட்டே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு RAM வேரியன்ட்ஸ். ஸோ RAM வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. 12GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அமைச்சது பார்த்தீங்கன்னா iQOO வந்து 12GB RAM வேரியன்ட் வந்து அமைச்சிருக்காங்க. 4GB எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்டெண்டட் RAM வந்து கொடுக்குறாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12GB RAM இருக்குது. பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4GB அந்த எக்ஸ்டெண்டட் RAMமும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ 4700 mAh பேட்டரி வித் நம்மளுக்கு வந்து 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 29 மினிட்ஸில் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 80 வாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மேசிவான சார்ஜர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது, அதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி இதில் வந்து 6.62 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 120Hz சாம்சங் E4 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60Hz இருக்குது, 120Hz இருக்குது, ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து அந்த 90Hz ஆப்ஷன் வந்து இல்லை. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 90Hzம் சப்போர்ட் பண்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 120Hz மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60Hz இருக்குது, 120Hz இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டார்க் தீம் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு வேற என்னெல்லாம் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Funtouch OS ஃபீச்சர்ஸை பற்றி டெடிகேட்டடாக நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். முதல்ல நீங்கள் பார்க்கலன்னா மேலே வந்து காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த டைனாமிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து Funtouch OSல கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டச் ஸ்க்ரீன் அனிமேஷன், ஆம்பியன்ட் லைட் எஃபெக்ட், ஹோம் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் அனிமேஷன் எல்லாமே நமக்கு வந்து அப்படியே வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்து AMOLED டிஸ்பிளே இருந்ததுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலையும் எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் நம்மளுக்கு வந்து சொன்னபடி பக்காவாக வந்து வேலை செய்யுது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நமக்கு வந்து சூப்பராக வேலை செய்யுது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நமக்கு வந்து சூப்பராக வேலை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு DRM இன்ஃபோ. ஸோ இப்போ வந்து நான் DRM இன்ஃபோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த DRM இன்ஃபோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அதை பற்றி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட DRM இன்ஃபோ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்பிளே வந்து HDR10 வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. HDR10+ சப்போர்ட் இருக்குது, HLG சப்போர்ட்டும் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60Hz, 90Hz அப்புறம் 120Hz வந்து இருக்குது அப்படின்னு வந்து காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து உங்களால் HDR கான்டென்ட்டும் என்ஜாய் பண்ண முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா HD கான்டென்ட்டும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெஃப்ரெஷ் ரேட்டில் சப்போர்ட்டட் வந்து 90Hz இருக்குது. ஆனால் செட்டிங்ஸில் வந்து நமக்கு 90Hz ஆப்ஷன் வந்து கொடுக்கல. வெறும் வந்து நமக்கு 60Hz அப்புறம் 120Hz மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி செட்டிங்ஸில் வந்து 90Hz எனேபிள் பண்ணால் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க 870 வந்து. ஸோ கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் கேமராக்கு வந்து டெடிகேட்டட் ஒரு வீடியோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போடுறேன். ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து கூகுள் கேமரா வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எப்பயும் போல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கரெக்டான பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து நம்மளுக்கு 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
யூஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பிக்கலான iQOO யூஐ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு iQOO ஃபோன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த யூஐ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமராலேருந்து உங்களால் மேக்ஸிமமாக வந்து 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 1080p 30 FPS இருக்குது, 60 FPS இருக்குது. அதே சமயத்தில் 4Kலையும் நமக்கு வந்து 60 FPS வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோலையும் நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நைட்டில் வந்து கண்டிப்பாக வீடியோ நைட் மோட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ நைட் மோட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன், வீடியோ நைட் மோட் வந்து கொடுத்தது வந்து. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான குறையும் வைக்கல. ப்ரோ மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ் வரைக்கும் நமக்கு எல்லா மோட்ஸும் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. மோட்ஸில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க iQOO கேமராஸில் தான் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து உண்மையிலே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நேச்சுரலாக தான், கலர்ஸ் வந்து நேச்சுரலாக தான் இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் நமக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பெருசாக இந்த ஓவர் எக்ஸ்போஷர் வருது அந்த மாதிரிலாம் நான் வந்து எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஷேடோஸும் நமக்கு வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து பெருசாக ஹை குவாலிட்டி அல்ட்ரா வைடில் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் கம்மியாச்சுனா மட்டும் அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் திணறுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா லைட் வந்து நல்லா இருக்கும்போது அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமராவும் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓவராலாக கேட்டிங்கன்னா விவோ அல்காரிதம்ஸ் தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து உண்மையிலே வந்து iQOOல நமக்கு வந்து நல்லா இருக்கு. iQOO 7லையும் பார்த்தோம் கேமராஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து iQOO Neo 6லையும் நமக்கு வந்து கேமராஸ் வந்து நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து லைட்டாக வந்து நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் இண்டோர் லைட்டிங்கில் எடுத்தால் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னும். அதான் வெளி லைட்டிங்கில் எடுக்கும்போது நமக்கு வந்து பக்காவாக இருக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓவராலாக கேட்டிங்கன்னா கேமராஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டில் வந்து அங்கே எங்கே நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கணும் லைக் பண்ணிக்கோங்க, வேஸ்க்கு மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.